शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாகும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுவே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே எங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினார் நந்தன் சந்தேகத்தை தந்தே சிவமாகினார் நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே நான் யாரிடம் குதிரைகளை வாங்குவதற்காக பேசியிருக்கிறேனோ அந்த குதிரை தலைவன் இவ்வளவு பெரும் தொகையை கொடுத்து குதிரைகள் வாங்கும் பாண்டிய மன்னருக்கு எனது அன்புக்கும் நன்றிக்கும் அடையாளமாக இதை கொடுங்கள் என்று கொடுத்தார். மன்னரிடம் ஒப்புக்கொண்ட கடமையை நிறைவேற்றிய பின் நான் என் வழிக்கு சென்று விடுவேன்.
வணக்கம் மன்னவா. அமருங்கள். வாத ஊரான் எங்கே? வாத ஊரா, நான் உங்கள் ஊருக்கே வந்து உனது திறமையை கண்டு இங்கே அழைத்து வந்தேன். நாடே உன்னை வணங்கும்படி உனக்கு பிரதான அமைச்சர் பதவியை தந்து உயர்ந்த பீடத்தில் அமர வைத்தேன். ஆனால் நீ என்ன செய்தாய்? அரசாங்க பொக்கிஷத்தை கொண்டு சென்று உனது விருப்பத்திற்கு செலவு செய்தாய். பிறகு குதிரைகள் வரும் என்று சொல்லி ஒரு மாயாவையை வரவழைத்தாய். இப்போது இங்கே என்ன நேர்ந்திருக்கிறது? ஏதும் பேசாமல் நிற்பதிலிருந்தே இவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது என்பது புரியவில்லையா மன்னவா? நேற்று இரவு என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா தெரியாதா? ஊருக்கே தெரிந்தது, இவருக்கு மட்டும் எப்படி தெரியாமல் இருக்கும்? பரிகளெல்லாம் நரிகளாகி ஊளையிட்டுக் கொண்டு வீதி எங்கும் ஓடியதை பார்க்காவிட்டாலும் அந்த சத்தத்தை நிச்சயமாக இவர் கேட்டிருக்க வேண்டுமே. சொல் வாதூரா, சொல். ஏன் இப்படி நடந்தது? எனக்கு தெரியாது மன்னவா. அந்த குதிரை தலைவன் யார்? அதுவும் எனக்கு தெரியாது. நானும் உங்களைப் போலவே அவர் குதிரைகளை கொண்டு வந்தவர் என்ற அளவில்தான் அறிந்திருந்தேனே தவிர அதற்கு மேல் எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பிரதானியாரே, தங்கள் அன்புக்குரிய வாத ஊரார் எதை கேட்டாலும் தனக்கு தெரியாது என்கிறாரே, இதை பற்றி தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இப்பொழுது நடந்திருப்பதற்கெல்லாம் யார் பொறுப்பு? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை மன்னவா. திருப்பெருந்துறையில் நானும் அமைச்சர் நாகநாதரும் எங்களுடன் வாத ஊரரை அழைத்த போது எங்களை சிறிது நேரம் அங்கேயே நிற்க வைத்துவிட்டு கோயிலுக்குள் சென்று வந்தார். அப்பொழுதுதான் அந்த ரத்தினக்கல் இருந்த முடிப்பை கொண்டு வந்தார். அதில் என்ன இருந்தது என்பதை தங்களிடம் தரும்போதுதான் நாங்களும் பார்த்தோம். ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று தங்களிடம் சொன்னபோதுதான் எங்களுக்கும் அது தெரியும். வாத ஊரார் சொன்னபடியே குதிரைகளும் வந்தன. குதிரை தலைவன் அவற்றை கயிறு மாற்றி தந்து, இனி இவை உங்களுடையவை என்று தங்களிடம் தந்தாரே. என்ன பிரதானியாரே, இப்போது நடந்ததை பற்றி கேட்டால் எப்போது நடந்ததை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவரால் வேற என்ன செய்ய முடியும் மன்னவா? அந்த குதிரை தலைவன் கயிறு மாற்றி தந்தவுடனே இனிமேல் இந்த குதிரைகளுக்கு என்ன நேர்ந்தாலும் அதற்கு நான் பொறுப்பில்லை என்றாரே. அது தங்களுக்கு நினைவிருக்கிறதா? மன்னவா, எனது குதிரைகள் அனைத்தும் இனி தங்களுடையதாகும். அவற்றை தாங்கள் என்ன செய்தாலும் அதை கேட்கும் உரிமை எனக்கில்லை. அதேபோல் அந்த குதிரைகளால் இனி என்ன நேர்ந்தாலும் நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல. பரிகள் நரிகளாக மாறும் என்பதைத்தான் அந்த குதிரை தலைவன் அப்படி சொன்னார் என்பது இப்பொழுதுதானே புரிகிறது. உண்மைதான். அமைதியாக சென்று கொண்டிருந்த பாண்டிய தலைநகரமான மதுரை அம்பதையில் இத்தகைய விபரீத நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம்? இந்த வாத ஊரான் தான். எனக்கு இதற்கு விளக்கம் சொல்லியே தீர வேண்டும். எனக்கு தெரியாத ஒன்றை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும் மன்னவா? இப்படி சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது வாத ஊரா. நீ கொண்டு சென்ற பொருளை எல்லாம் நேரடியாக கீழே கடற்கரைக்கு கொண்டு சென்று உண்மையான குதிரை தலைவனிடம் தந்திருந்தால் வழக்கமாக வரக்கூடிய உண்மையான குதிரைகள் வந்திருக்கும் அல்லவா? ஆனால் நீர் ஏதோ ஒரு காரியத்திற்கு பொருளை தந்துவிட்டு மாயாவியான ஒருவனை குதிரை தலைவன் என்று கொண்டு வந்திருக்கிறார். அவன் நரிகளை எல்லாம் பரிகளாக்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறான். அந்த பரிகள் எல்லாம் மீண்டும் நரிகளாகி இந்த மதுரை நகரையை நடுநடுங்க செய்து விட்டார். இதற்குரிய தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும். சற்று பொருங்கள் மன்னவா. அவசரப்பட்டு வாத ஊரருக்கு
எந்த தண்டனையும் தந்துவிடாதீர்கள். நினைத்தேன் நீங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள் என்று. மதுரை அம்பதியே கதிகலங்கிக் கொண்டிருக்கிறது. நரிகள் ஊழையிட்டுக் கொண்டு வீதிகள் தோறும் ஓடி இருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறவர்கள் எந்த நரி யார் வீட்டில் புகுந்து விடுமோ, யாருக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் காரணம் யார்? இந்த வாதவூரான் தானே. இப்படிப்பட்டவனுக்கு தண்டனை தராமல் எப்படி விட்டு வைக்க முடியும்? அரசே, தாங்களே நினைத்து பாருங்கள். ஒரு சாதாரண மனிதனால் இதையெல்லாம் நிகழ்த்த முடியுமா? பிரதானியாரே, எதை நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? வாதவூரார் இப்பொழுது ஒரு சிவனடியார், மாணிக்க வாசகர் என்று பெயர் பெற்றவர். எப்பொழுதும் பஞ்சாட்சரத்தையே ஜபித்துக் கொண்டிருப்பவர். அதற்காக இப்போது அவர் செய்தது சரி என்கிறீர்களா? இல்லை இல்லை, அப்படி சொல்லவில்லை. துறவு நெறியை மேற்கொண்ட ஒருவர் இத்தகைய விபரீதமான செயல்களில் ஈடுபடுவாரா? தங்களிடம் ஏற்றுக்கொண்ட பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் குதிரை விற்பனையாளரிடம் பேசியிருக்கிறார். அவனும் குதிரைகளை கொண்டு வந்தான். ஆனால் வந்தவன் யாரோ, எப்படிப்பட்டவனோ, ஏன் இப்படி செய்தானோ, இதற்காக தாங்கள் வாதவூராரை தண்டிப்பது முறையாகுமா? போதும், நிறுத்துங்கள். பொறுப்புள்ள பிரதானியாக இருந்து பல ஆலோசனைகளை சொன்னவர் என்பதால் பொறுத்துக் கொள்கிறேன். இனி வாதவூரார் விஷயத்தில் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். தளபதியாரே, அரசே, இந்த துரோகியை கொண்டு சென்று காராகிரகத்தில் அடையுங்கள். எத்தனை சித்திரவதைகள் உண்டோ அத்தனையும் செய்யுங்கள். ஒன்று, உண்மையான குதிரைகள் இங்கு வந்தாக வேண்டும், அல்லது அரசாங்க கருவூலத்திலிருந்து இவர் கொண்டு சென்ற பொருளை என்னிடம் தந்தாக வேண்டும். அதற்காக இவனை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். இனி இவன் என் முன்னாலே இருக்கக்கூடாது. என்னுடைய பொருள் என் கைக்கு கிடைக்கும் வரை சித்திரவதைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். அவை கலையட்டும். என்ன பிரதான அமைச்சரே? இல்லை இல்லை, சிறை கைதி வாதவூரான். என்ன சிறை கைதியே, சிறைச்சாலைக்கு செல்லலாமா? சிவார்ப்பணம். நிறுத்துங்கள். வாதவூரா, இப்பொழுதாவது உண்மையை சொல். குதிரை தலைவனாக வந்தவன் யார்? ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தான்? எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? வாதவூரா, நீ இந்த நாட்டின் பிரதான அமைச்சனாக இருந்தவனாயிற்றே. எங்களுக்கும் மேலான இடத்தில் அமர்ந்து எங்களையே அதிகாரம் செய்தவனாயிற்றே. அதனால் தண்டனையை கடுமையாக்க கூடாது என்று நினைத்தால் நீ சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளை போல அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? வாதவூரா, உன்னிடமிருந்து உண்மையை வரவழைக்காமல் இந்த நாகநாதன் விடமாட்டான். வீரர்களே, அமைச்சரே, சித்திரவதை இன்னும் கடுமையாகட்டும். உத்தரவு. இப்பொழுதாவது சொல். என்னை என்ன செய்தாலும் நான் சொன்னதை மாற்றி சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் உண்மையைத்தானே சொல்கிறேன். இங்கு நடந்ததை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. வாதவூரா, நீ உண்மையை கூறும் வரை சித்திரவதைகள் ஓயாது. உண்மையை சொல். நம சிவாய, நம சிவாய, நம
நம சிவாய. நிறுத்துங்கள். நம சிவாய. என்ன நாகநாதரே, உண்மையை சொன்னானா வாதவூரான்? நீங்களே பாருங்கள் மன்னவா, கெட்டி அடித்து நரம்பு மண்டலங்களை நொறுங்கச் செய்தும் ஒரு பயனும் இல்லை. வாயை திறக்க மாட்டேன் என்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதை தவிர வேறு எதையும் சொல்ல மறுக்கிறார். நாகநாதரே, இவனுக்கு இந்த சித்திரவதை போதாது. காய்ந்து கிடக்கும் வைகையில், நடு ஆற்றில், சுடு மணலில் தலையில் ஒரு பாறாங்கல்லை வைத்தபடி இவன் நிற்க வேண்டும். அதுதான் நான் இவனுக்கு கொடுக்க போகும் தண்டனை. அப்படியாவது இவன் உண்மையை சொல்வானா என்று பார்ப்போம். வாதவூரா, எப்படி இருக்கிறது? தன்னிலவின் கிரணம் போல் குளுமையாக இருக்கிறதா? ஏன் இப்படி கொதிக்கும் மணலில் கால் வைக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னால் அல்லவா நாங்களும் தகிக்கும் வெப்பத்தில் தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி நீயும் துயரப்பட்டு மற்றவர்களையும் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறாய்? உண்மையை சொல்லிவிடு. நீங்கள் ஏன் இப்படி அதையே கேட்டு கேட்டு நான் மறுபடியும் அதே பதிலை சொல்லும்படி செய்கிறீர்கள்? எனக்கே காரணம் தெரியாத ஒன்றை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? நீ இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் இன்று மட்டுமல்ல, தினமும் கொண்டு வந்து இங்கு உன்னை நிறுத்தி விடுவோம். நாள் முழுவதும் கடுமையான வெயிலில் தலையில் கல்லை சுமந்து கொண்டு நிற்க வேண்டி வரும். வாதவூரா, வீணாக உன் உயிரை விடுவதை விட அந்த குதிரைக்காரன் யார் என்பதை சொல்லிவிடு. இல்லையே உன் உயிர் போய்விடும். இறைவன் எனக்கு விதித்தது இதுதான் என்றால் இதை நான் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். எத்தனை நாட்கள் நான் இதை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த பரமன் நினைக்கின்றாரோ அதுவரை நான் இதை தாங்கிக் கொள்ளத்தானே வேண்டும். அமைச்சர், தளபதியாரே, வீரனே, ஏன் இந்த பதட்டம்? வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. நீர் வேகமாக பாய்ந்து வருகிறது. அங்கே பாருங்கள். இப்போது என்ன செய்வது நாகநாதரே? இதற்கு மேல் நாம் இங்கிருந்தால் நாமும் நீரில் மூழ்கி விடுவோம். வீரனே, இவனை சிறைச்சாலையில் அடைத்து விடு. தளபதியாரே, உடனடியாக இதை மன்னரிடம் சொல்ல வேண்டும். வாருங்கள். மன்னவா, என்ன தளபதியாரே, வாதவூரானுக்கு நான் சொன்ன தண்டனை நிறைவேற்றாமல் இங்கே ஏன் வந்தாய்? தாங்கள் சொன்னபடி வாதவூரனை வைகை ஆற்றில் சுடுமணலில் தான் நிறுத்தியிருந்தோம். பிறகு ஏன் அதை விட்டுவிட்டு இங்கு வந்தாய்? வைகை ஆற்றில் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து விட்டது. என்ன உளறுகிறேன்? வைகையில் வெள்ளமா? ஆம் பிரபு, வெள்ளம் எங்களை அடித்துச் செல்வதற்கு முன் கரை ஏறி உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது.
என்ன செய்வதென்று தெரியாமல் தான் உங்களை தேடி ஓடி வந்தோம். அமைச்சர் நாகநாதரே, தளபதியாரே, நீங்கள் சொல்வதையெல்லாம் எப்படி நம்புவது? பாண்டிய மண்டலத்தில் எந்த பகுதியிலும் மழை பெய்யவில்லையே, எங்கிருந்து திடீர்னு வெள்ளம் வரும்? அதுதான் எங்களுக்கும் புரியவில்லை மன்னவா. வைகையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மன்னவா, மன்னவா, என்ன பிரதானியாரே, தாங்கள் ஏன் இப்படி பதற்றத்துடன் வருகிறீர்கள்? மன்னவா, வைகையில் பெருக்கெடுத்த வெள்ளம் ஊருக்குள் புகுந்து விட்டது. கரையோரத்து வீடுகள் எல்லாம் நீரில் மூழ்கிவிடும் நிலைக்கு வந்துவிட்டன. நாம் உடனடியாக ஏதேனும் செய்தாக வேண்டும் மன்னவா. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, இப்படியெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. மன்னா, எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து வைகையில் இப்படி ஒரு பெருவெள்ளம் பெருகி வந்ததை நான் பார்த்ததே இல்லை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தில் பங்கு கொண்ட குண்டோதரன் தாகம் என்று தவித்த போது ஈசனே அவனை ஒரு இடத்திற்கு அழைத்து வந்து வை கை என்றாராம். குண்டோதரனும் அவ்விதமே தரையில் கை வைக்க அங்கிருந்து ஒரு ஊற்று தோன்றி நீர் பெருகி பெரும் வெள்ளமாகி ஆறாக பெருகியதாம். ஈசன் சொன்ன வை கை என்பதே வைகை எனும் பெயராக அது அமைந்தது என்று சொல்வார்கள். அன்று இறைவன் தன் பக்தனான குண்டோதரனுக்காக தன் ஜடாமகுடத்தில் இருந்த கங்கையை வைகையாக தோன்றச் செய்தார் என்று வரலாறு கூறுகிறது. இப்போது எதற்கு இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதையெல்லாம் சொல்ல இதுவா நேரம்? எனக்கு ஒரு சந்தேகம், அதனால் தான் இதை சொன்னேன். எதுவாயினும் உடனே சொல்லுங்கள். மாணிக்க வாசகரான வாதவூரருக்கு மேலும் மேலும் தீங்கு செய்வதால் தான் இப்படி நடக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. அவரை சுடுமணலில் நிறுத்தியதை தாங்காமல் தான் கங்கையை தரித்த கண்ணுதர் கடவுள் மீண்டும் கங்கையை இங்கு பொங்கி வர செய்துவிட்டாரோ என்று தோன்றுகிறது. நடப்பவைகளையெல்லாம் பார்க்கும் போது இவை தெய்வ செயலாகவே தெரிகிறது. அதனால் தயவு செய்து வாதவூரரை சிறையிலிருந்து விடுவியுங்கள் மன்னவா. போதும், நிறுத்துங்கள். உமக்கு வாதவூரான் மேல் இருக்கும் அன்பினால் தான் நேரம் தெரியாமல் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சர் நாகநாதரே, மன்னவா, தளபதியாரே, முதலில் நீங்கள் இருவரும் பூம்புகார் நகருக்கு சென்று வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து மண்ணை கொட்டி கரையை அடைக்க வேண்டும் என்று நான் ஆணையிட்டதாக கூறி அறிவித்து விடுங்கள். உடனடியாக கரையை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். சீக்கிரம் செல்லுங்கள். மன்னவா, வாதவூரனை என்ன செய்வது? மீண்டும் அதே சிறைச்சாலையில் அடைத்து வையுங்கள். வைகை கரை அடைக்கப்பட்ட பின் அவனை என்ன செய்வது என்பது பற்றி பிறகு தீர்மானிப்போம். நீங்கள் செல்லலாம். சித்தம். வீரனே, ஐயனே, ஏன் இந்த கண்ணீர்? சொல் வீரனே, எதற்காக இப்போது கண்ணீர் விடுகிறாய்? ஐயனே, தங்களை இப்படி சிறைச்சாலையில் அடைத்து சித்திரவதை செய்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் பொருட்டு நீ ஏன் அப்பா வருந்த வேண்டும்? ஐயனே, தாங்கள் பிரதான அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த அரண்மனையில் பணிபுரிய பலருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தீர்கள். அப்படி தங்களால் பணியில் அமர்த்தப்பட்டவர்களில் நானும் ஒருவன். நாங்கள் இன்று வயிறார உணவு உண்ணுகிறோம் என்றால் அது தங்களால் தான். ஆனால் இன்று தாங்கள் சிறையில் இருந்து இந்த உணவு உண்ணும்படி நேர்ந்து விட்டதை. வீரனே, எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர் அந்த இறைவன்தான். அவர் என் மூலமாக என்ன நடக்க வேண்டும் என்று விதித்திருக்கிறாரோ அது நடக்கத்தானே செய்யும். இருந்தாலும் சாந்தமே வடிவமான தங்கள் முகம், சாதுக்களுக்கு உரித்தான தங்கள் காவி உடை, இவற்றை பார்த்த பிறகும் தங்களுக்கு
இவ்வளவு கடுமையான தண்டனையை தர அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது? தங்களிடம் அன்பை பொழிந்த மன்னர் ஏன் இப்படி மாறிவிட்டார்? வீரனே, மன்னரை பற்றி குடிமக்களான நாம் தவறாக பேசக்கூடாது. அவர் என்னிடம் சொன்ன பணியை நான் சரியாக நிறைவேற்றவில்லை. அதனால் அவர் எனக்கு தண்டனை விதித்திருக்கிறார். ஒரு மன்னர் யார் விஷயத்திலும் பாரபட்சம் பார்க்க கூடாதல்லவா? தாங்கள் சொல்வது சரிதான் ஐயனே. ஆனால் இதை பயன்படுத்திக் கொண்டு தளபதியும் அந்த அமைச்சரும் உங்களை கொடுமைப்படுத்துகிறார்களே. உங்களை இழுத்தும் பழுத்தும் பேசுவதைக் கண்டால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஐயனே, கொடும் கொலைகாரர்களுக்கு கூட தரப்படாத கொடும் தண்டனையான திட்டி வைத்து அடிப்பதும் வைகை சுடுமணலில் நிற்க வைத்து கொடுமை செய்தார்களே, அதை தாங்க முடியாமல் தானே அந்த சொக்கநாதர் வைகையில் வெள்ளம் பெருக்கச் செய்து விட்டார். அந்த பெரும் வெள்ளப் பெருக்கினால் இப்பொழுது கரை உடைந்து ஊருக்குள்ளே வெள்ளம் புகுந்து மதுரை மாநகரமே இப்போது வெள்ளத்தால் நிலை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. என்னப்பா சொல்கிறாய்? கரைகள் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விட்டதா? ஆமையனே, கரையோரத்து வீடுகள் எல்லாம் நீரில் மிதக்கின்றன. மன்னர் என்ன செய்தார்? வீட்டுக்கு ஒருவர் வந்து ஆற்றின் கரையை அடைக்க வேண்டும் என்று மன்னர் ஆணையிட்டு இருக்கிறார். கரையெங்கும் மக்கள் நின்று மண்ணை வாரி கொட்டி அடைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் கரை அடைப்படாமல் மீண்டும் மீண்டும் உடைத்துக் கொள்கிறதாம். இறைவா, இது என்ன சோதனை? என் பொருட்டு அப்பாவி மக்கள் ஆபத்து அகப்பட்டுக் கொள்வதா? அதன் காரணமாக மன்னரும் வேதனைக்குள்ளாவாரே. பரம்பொருளே, வைகை ஆற்றில் உடைப்பட்ட கரையை அடைக்க நீதான் ஒரு உபாயம் செய்ய வேண்டும். பாட்டி, யார் அது? பாட்டி, நதியில் வெள்ளம் வந்து ஊரே பதறிக் கொண்டிருக்கிறதே, அது உனக்கு தெரியாதா? தெரியும் அப்பா, முடியாமல் தான் இங்கு இப்படி மூலையில் ஒடுங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் பிட்டு விற்பவள் என்று உனக்கு தெரியவில்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. வீட்டிற்கு ஒருவர் வந்து அவரவருக்கு அளந்து விட்டபடி கரையை அடைக்க வேண்டும் என்பது மன்னரின் ஆணை. இந்த வீட்டிலிருந்து யாரும் வராததால் கேட்டு போகலாம் என்று வந்தேன். உன் சார்பாக யாரையாவது கரையை அடைக்க அனுப்பு. நான் இளம் வயதிலேயே கணவனை இழந்தவள். எனக்கு பிள்ளைகளும் இல்லை, உறவென்றும் யாரும் இல்லை. ஒண்டிக்கட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாட்டி, நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ அது எனக்கு தெரியாது. உடனே ஒரு ஆள் வந்தாக வேண்டும், அவ்வளவுதான். ஆலவாய் அண்ணலே, ஆளாலம் உண்ட இறைவா, நினைவறிந்த நாள் முதல் நான் உன்னை என்று யாரையும் நினைத்ததில்லை. உரை பயின்ற நாள் முதல் உன் புகழை உரைப்பதன்றி வேறெதுவும் பேசியதில்லை. இன்று வரை எனக்கென்று எவரும் இல்லையே என்ற குறையும் இருந்ததில்லை. ஆனால் இன்று இப்படி ஒரு சோதனை வந்துவிட்டதே, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே. எனக்கென்று ஒரு பிள்ளை இருந்திருந்தால் எந்நேரம் அவன் சென்று என் பங்குக்கு கரையை அடைத்திருப்பானே. இறைவா, வழி எதுவும் புரியவில்லை. பாட்டி,
யாரப்பா? என் பெயர் சடையன். வேலை செய்ய ஆள் வேண்டும் என்று சொன்னாயே, அதற்காகத்தான் வந்தேன். நான் என் மனதில் இருந்த வேதனையை சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ சொன்னது என் காதில் விழுந்தது பாட்டி, அதனால்தான் வந்தேன். அப்படியா? ஆமாம் பாட்டி. கூலி கொடுத்து வேலை வாங்குவோர் உண்டோ என்று வீதி வீதியாக கேட்டுக்கொண்டே வருகிறேன். யாரும் என்னை அழைக்கவில்லை. அப்பா, வேலை செய்த பிறகு கூட கூலியை கொடுக்க மாட்டார்கள். நீ கூலியை தந்துவிட்டு வேலை சொல்ல வேண்டும் என்றால் யாரப்பா கூப்பிடுவார்கள்? நீ கூப்பிட்டாயே பாட்டி. நான் ஏனப்பா உன்னை கூப்பிட போகிறேன்? எனக்கென்று ஒரு மகன் இருந்திருந்தா இந்த கவலையே இருந்திருக்காது. அதை என்னிடம் சொன்னால் நான் தீர்த்து வைக்க மாட்டேனா? என் கவலையை தீர்த்து வைக்க நீயாவது வந்தாயே என்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் என்ன பாட்டி, ஆனால் என்று இழுக்கிறாய்? வேலை ஏதும் இல்லையா? காலையிலிருந்து வீதி வீதியாக அலைந்ததுதான் மிச்சமா? சரி பாட்டி, நான் போகிறேன். இரு போய்விடாதே. நான் சொல்ல வந்ததே வேறு. என்ன பாட்டி? ஒரு வேலை இருக்கிறது. என்ன வேலை பாட்டி? வீட்டிற்கு ஒருவர் வந்து கரையை அடைக்க வேண்டும் என்றார்கள். அதை செய்கிறாயா? எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் பாட்டி. ஆனா உனக்கு கூலியாக தர என்னிடம் பொருள் ஏதும் இல்லை அப்பா. வேறு என்ன பாட்டி தருவாய்? நான் பிட்டு விற்று பிழைப்பவள். அதைத்தான் உனக்கு தர முடியும். பாட்டி, ஒருவர் எனக்கு என்ன தருகிறார், எவ்வளவு தருகிறார் என்று நான் பார்ப்பதில்லை. எப்படி தருகிறார் என்பதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அன்போடு நீ தரும் பிட்டை அமுதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமாம், எனக்கு கூலியாக எவ்வளவு பிட்டு தருவாய்? எடுக்கும் பெட்டில் உதிர்ந்து போனதெல்லாம் உனக்குத்தான், சரிதானே? என்ன பாட்டி? எல்லா பிட்டும் உதிர்ந்து போயிருக்கிறதப்பா. அப்படியானால் எல்லா பிட்டும் எனக்குத்தான். எடு எடு, எல்லாவற்றையும் ஒரு துணியில் மூட்டை கட்டி கொடு. அதை வைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டே சாப்பிடுகிறேன். சரியப்பா. இந்தாப்பா. ஏனப்பா, வேலையை சரியாக முடித்து விடுவாய் அல்லவா? பாட்டி, நீயே பாரேன். வந்திப்பாட்டி அனுப்பிய ஆள் செய்த வேலையை மறக்கவே முடியாது என்று அத்தனை பேரும் அதிசயமாக பேசப் போகிறார்கள். நான் வரட்டுமா? நல்ல பிள்ளை, கரையை அடைக்கிறேன் என்று வந்து எனக்கு பிள்ளை இல்லாத குறையை தீர்த்து விட்டான். வணக்கம். வாருங்கள் அரசே, வாருங்கள். என்ன தளபதியாரே, இந்த பகுதியில் உள்ள கரை அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டனவா? ஒரே ஒருவருக்கு அளந்துவிட்ட இடத்தை தவிர மற்ற அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன மன்னவா. ஏன் அந்த இடம் அடைக்கப்படவில்லை? யார் அவன்? விட்டு விற்று பிழைக்கும்
வந்தி என்ற 80 வயது பாட்டிக்கு உறவென்று யாரும் இல்லை. அதனால் சடையன் என்ற ஒருவனை கரை அடைக்கும் வேலைக்கு அமர்த்தினாள். ஆனால் அச்சடையனோ அதை தவிர வேறு ஏதேதோ செய்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கூடை நிறைய மண்ணை எடுக்கிறான். ஆனால் தலையில் ஏற்றும் போதே பாதியை அங்கேயே கொட்டி விடுகிறான். மீதியுள்ள மண்ணையாவது தனக்கு அளந்துவிட்ட இடத்தில் கொட்டுகிறானா என்றால் அதுவும் இல்லை. அடுத்தவர் இடத்தில் கொட்டி ஏற்கனவே அவர்கள் கட்டியதையும் உடைத்து விடுகிறான். அவனால் பெரிய தொந்தரவாக உள்ளது மன்னவா. ஒருவேளை அவன் பித்தனோ? அப்படித்தான் தோன்றுகிறது. தான் வேலை செய்யாததோடு பிறர் செய்வதையும் கெடுக்கிறான். ஏதேனும் கேட்டால் பாடுகிறான், ஆடுகிறான். அதனைக் கண்ட அனைவருமே அவரவர் வேலையை மறந்து இவனை பார்க்க தொடங்கி விடுகிறார்கள். அப்படியானால் கூத்தாடியோ? அப்படியும் சொல்லலாம் மன்னவா. எப்படி இருந்தால் என்ன, வெள்ளப்பெருக்கால் ஆபத்து நேர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் எல்லளவும் கவலையின்றி இங்கு ஒருவன் ஆடி பாடுகிறான் என்றால் அது மன்னிக்க முடியாத குற்றம். அவனை அனுப்பிய வந்தியை அழைத்து வர சொல்லுங்கள். உத்தரவு மன்னவா. வீரனே, நீ சென்று வந்தியை அழைத்து வா. உத்தரவு. தளபதி, எங்கே அந்த சடையன்? ஊத்துக்குழியிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டு சேர்த்து வாய்த்த குயவனார் மண்ணு பாலம் வரையோட்டுக்காகாதென்று ஆடு பாம்பே. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் செய்ய 2 மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினும் அந்த சூளை அரசாத்துக்காகாதென்று ஆடு பாம்பே. நிறுத்து.